வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 73. நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் பார்க்க போகிறது இலைகள் நம்மளுடைய உடலின் இதயங்கள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் இலைகளை அதிகமாக சேர்த்திக்கிறோமோ அந்த இலைகள் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஆரோக்கியத்தின் இதயங்களாக இருக்குங்க. ஏன்னா நம்ம முன்னோர்களெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை இலைகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எதெல்லாம் வாழ்க்கைக்கு பிரச்சனையோ எந்த இஷ்யூஸ் வந்தாலும் அது மரங்கள் அதோடைய இலைகளை தான் முதன்மையாக வைத்தாங்க. நீங்கள் இலைகள் இல்லாத மனித வாழ்க்கையே இல்லைங்க. எந்த அளவுக்கு இலைகளை நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாத்திரமோ அந்த இலைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை 80, 90, 120 வரைக்கும் கொண்டு போகும். இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம வாழ்க்கை பழக்க வழக்கங்களாக எப்படி இதையெல்லாம் மாற்றிக்கிட்டா நம்ம எந்த அளவுக்கு நம்மளை நாமளே ஹெல்த்தாக மெயின்டைன் செய்துக்கலாம். நம்ம வாழ்க்கையுடைய இணைந்தது தானுங்க இந்த மரங்கள், இலைகள். இதெல்லாம் நம்ம பண்டைய நெடுங்காலமாக இன்றைக்கி ஈவன் எல்லா ஜீவராசிகளும் மரங்களையும் இலைகளையும் தான் ஆரோக்கியத்துக்கு முக்கியமாக நம்பி இருக்குது. ஸோ இந்த இலைகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் கண்டிப்பாக நீண்டு நெடிந்து இருக்கும். அப்போ நீண்ட நெடிய நாள் வாழ்க்கைக்கு என்னென்ன இலைகள் ஆரம்பித்தா முதல்ல வாழை இலைங்க. இந்த வாழை இலையில் அத்தனை சத்துக்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நச்சு நீக்கி நம்ம அதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தபோது நச்சுக்கள் நம்ம உடம்பிலிருந்து நீக்கப்படும். அதே மாதிரி வாழை இலையில் சில டைம்ஸ் வாழை இலை குளியல், வாழை இலையில் அதாவது ஒரு மசாஜ் மாதிரி 2 சைடும் போத்தி படுத்து நல்லா ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த இலை நச்சுக்களை அப்சர்வ் பண்ணிக்கும். இது வாழை இலையின் மகத்துவம். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய